சாரதி அனுமதி பத்திரம் பெற காத்திருப்போருக்கு மிக முக்கியமான அறிவித்தல் ஒன்று சற்று முன்னர் வெளியாகியிருக்கிறது. அதாவது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுகளுக்கு முன்னர் 25 மாவட்டங்களிலும் இந்த சாரதி அனுமதி பத்திரங்களை நிகழ்நிலையில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அதோடு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த சேவை தற்போது 11 மாவட்டங்களில் நிகழ்நிலையில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்துடன் மீதமுள்ள மாவட்டங்களிலும் இந்த சாரதி அனுமதி பத்திரங்களை நிகழ்நிலையில் வழங்குவதற்கான பணிகள் தற்போது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதேவேளை அனைத்து மாவட்டங்களிலும் இந்த சாரதி அனுமதி பத்திரங்களை நிகழ்நிலையில் வழங்குவதன் மூலம் ஒரு மாதத்திற்குள் அவற்றை பெற முடியும் என்று சொல்லி அமரசிங் அவர்கள் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தியிருக்கிறார். கடந்த ஆண்டு சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிடுவதற்காக ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ரூபாய் 184 மில்லியன் செலுத்தப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு ரூபாய் 28 மில்லியன் செலவில் புதிய நிறுவனம் மூலம் சேவையை பெறவும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் மூலம் அச்சிடும் இந்த இயந்திரங்களை வாங்கவும் அச்சிடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே எதிர்வரும் ஏப்ரல் மாதம், அதாவது இந்த தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் 25 மாவட்டங்களிலும் இந்த சாரதி அனுமதி பத்திரங்களை நிகழ்நிலை வாயிலாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது.